த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நாடாளுமன்றத்துடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கும் எந்த விதமான பெரிய அளவிலான அலுவல்கள் நடக்காம ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இரண்டு நாடுகள், ஒன்று சீனா, இன்னொன்று அமெரிக்கா. ஆனா இந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் அடிப்படையான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தியா தான் இருக்கிறாரு. சீன விவகாரத்தை சுட்டி காட்டி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த குண்டு அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. கிட்டத்தட்ட நாடு முழுக்கவும் எதிரொலிக்கக்கூடியதாகவும், இன்னொரு பக்கம் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் நரேந்திர மோடி பத்தினு கட்டமைச்சிருந்த அந்த பிம்பம் சுக்குநூறா உடையக்கூடியதாகவும் மாறி இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டா நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி இருந்து பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக இதை நான் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவுடைய எல்லைகளில் சீனா எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் சீனா அப்படி இந்தியாவுடைய எந்த ஒரு நிலப்பரப்பையும் ஆக்கிரமிக்கலை அப்படின்றது தான் தொடர்ச்சியாக இந்திய அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கான சேட்டலைட் ஆதாரங்கள்லாம் கூட நிறைய பேர் வெளியிட்டிருக்காங்க. இல்லை பாருங்க, பெரிய கிராமங்களை கூட இந்திய எல்லைக்குள்ள வந்து சீனா அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட தொடர்ச்சியா இந்திய அரசாங்கம் அதை மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இனிமேல்ட்டு அப்படி மறுக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்றது உருவாயிருக்கு. இதற்கு காரணம் ரெண்டு பேர். ஒருத்தர் இராணுவத்துடைய முன்னாள் தளபதியான நரவானே அவர்கள், இன்னொருவர் மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள். ஏன்னா நரவானே அவர்கள் 4 நட்சத்திரங்களின் விதி அப்படின்ற ஒரு பெயர்ல ஒரு புத்தகம் அப்படின்றத எழுதியிருந்தாரு. அதுல அவர் சின்ன வயசுல இருந்து எப்படி இராணுவ தளபதியா வந்தாரு அப்படின்றது வரைக்கும் கிட்டத்தட்ட அவருடைய ஆட்டோபயோகிராஃபி மாதிரி தான் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்துல மிக முக்கியமான சில தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. என்ன தகவல்? இந்தியா மீது எல்லைகள்ல சீனா தொடர்ச்சியா அத்துமீறி நடந்துகிட்டே இருந்தாங்க. குறிப்பா கடந்த 2020ஆம் ஆண்டு மே மாதத்துல இந்தியாவுடைய கைலாஷ் மலைத்தொடர் பகுதிகளில் சீனாவுடைய இராணுவ டேங்கிகளும் சரி, அவங்களுடைய ஆயுதம் ஏந்திய காலாட்படையும் சரி, இந்தியாவுடைய எல்லைக்குள்ள சில 100 மீட்டர்கள் முன்னேறி வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு போர் மூலக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது தான் இருந்தது. அந்த சூழல்ல ஒரு இராணுவ தளபதியா நான் மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் பிரதமர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அடுத்ததா என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கேள்வி எழுப்பினேன். எனக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேல பதில் எதுவுமே சொல்லப்படாம இருந்தது. அந்த 2 மணி நேரம் அப்படின்றது ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயமா இருந்திருக்கு. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனாலும் கூட என்னுடைய இவ்வளவு நாள் அனுபவங்களை வச்சு சரியா அந்த இடத்துல சீன ராணுவம் மேற்கொண்டு முன்னேறாத வகையிலும், அதே நேரத்துல போர் எதுவும் வந்துடாத வகையிலும் நம்மளுடைய இராணுவ டேங்கிகளை பாதுகாப்புக்கு மட்டும் அந்த பாயிண்டை நிற்க வச்சு நான் சில ஏற்பாடுகளை செஞ்சிருந்தேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எனக்கு மிக முக்கியமான தகவல்களா பிரதமர் அலுவலகத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட இருந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க, என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு இராணுவ தளபதியா என்னால அந்த சிச்சுவேஷன் ரொம்ப ஹார்டா இருந்துச்சு. ஏன்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படின்றது முழுக்க என்னுடைய தோள்களில் சுமத்தப்பட்டது மாதிரி இருந்தது. நான் கிட்டத்தட்ட தனிமையில தான் அந்த நேரத்தில் உணர்ந்தேன். எனக்குன்னு ஆலோசனை வழங்குறக்கோ இல்லாட்டி ஒரு கலந்தாலோசிக்கிறக்கோ யாருமே இல்லாத சூழல் இருந்தது. ஒரு மிகப்பெரிய பாரம் என்னுடைய தலையில ஏற்றப்பட்டது மாதிரி இருந்தது. இந்தியாவுடைய பாதுகாப்பு ஒட்டுமொத்தமா என் கைகளில் கொடுக்கப்பட்டது மாதிரி இருந்தது அப்படின்னு அவருடைய வருத்தங்களையும் கவலையும் அந்த புத்தகத்துல தெரிவிச்சிருக்கிறார். ஸோ இந்த விஷயம் அந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கிறதுனாலேயே கடந்த ஓராண்டுக்கு மேலா அந்த புத்தகத்தை வெளியிட விடாம மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. ஏன்னா இராணுவத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் இப்படியான புத்தகங்களை எழுதுறாங்க அப்படின்னா அதுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய அனுமதி அப்படின்றது வழங்கப்படணும். இதுக்காக நரவானே அவர்களும் அந்த புத்தகத்துக்கான அனுமதிக்காக கடந்த ஓராண்டுக்கு மேல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆனா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான அம்சங்களை த கேரவன் பத்திரிகை ரொம்ப பிரத்யேகமான செய்தியா வெளியிட்டிருந்தாங்க. இந்த செய்தியை சுட்டிக்காட்டி தான் ராகுல் காந்தி அவர்கள் மக்களவையில மிக முக்கியமான விவாதத்தை எழுப்புறதுக்கான அந்த வேலைகள்ல இறங்கியிருந்தாரு. அதுக்கு தான் வெளிவராத ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு மத்திய அரசு அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் அப்படின்றத பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
இதனாலதான் கடுமையான அமளி அப்படின்றது ஏற்பட்டு இருந்த சூழல்ல நேற்று அவை முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கும் காலையில 11 மணிக்கு வந்த உடனேயே மத்திய அரசாங்கம் அவங்க வேலைகள்ல இறங்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. எதிர்கட்சிகள் என்னங்க இவ்வளவு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, இதை பத்தி பேசணும் அப்படின்றாங்க. இது கூட சேர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல இந்தியா இனி வரக்கூடிய நாட்கள்ல 500 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புங்க, அந்த அளவிற்கான விவசாய பொருட்கள், தொழில்நுட்ப பொருட்களை எல்லாத்தையும் இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க போகுது. அமெரிக்காவுடைய பொருட்களை வாங்குவோம் அப்படின்றதுல பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளிச்சிருக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதே மாதிரி இந்தியா கிட்ட இருந்து ஜீரோ வரி அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கான நடவடிக்கையா இதுவரைக்கும் இந்திய பொருட்களுக்கு 25% வரி அப்படின்றது விதிக்கப்பட்டிருந்த நிலையில அதனை நாங்கள் 18% குறைக்கிறோம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய வசம் இந்தியா போகுதோ அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இதை வைத்து முன்வச்சிட்டு வரக்கூடிய சூழல்ல இதுவும் மிக முக்கியமான விஷயம். ஆக்சுவலா இது ஒரு தனி டாபிக், இதை நம்ம தனியா ஒரு வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம சைனா விவகாரத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்படி இந்த 2 முக்கியமான விஷயங்களை முன் வச்சுதான் இன்னைக்கும் காலையில 11 மணிக்கு எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபடுறாங்க. வெறும் 7 to 10 நிமிடங்கள் வரைக்கும் தான் அவை நடக்குது. தொடர்ச்சி அவைத்தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அமைதியா உட்காருங்க, பேசுவோம். எதிர்கட்சிகள் சொல்றாங்க, ஏங்க இதை விட என்னங்க முக்கியமானது இருக்க போறது, நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம் விவாதம் நடத்தியே ஆகணும்னு. அந்த நேரத்துல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவையில் இல்லை, பிரதமர் நரேந்திர மோடி அவையில் இல்லை, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவையில் இல்லை, பெரும்பாலான அமைச்சர்கள் யாருமே இல்லாத சூழல்ல எதிர்கட்சிகள் நீங்க கோஷம் போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அவையை 12 மணி வரைக்கும் ஓம் பிர்லா அவர்கள் ஒத்தி வச்சிடறாரு. 12 மணிக்கு மீண்டும் அவை கூடன உடனே எதிர்கட்சிகள் திருப்பியும் இதே சொல்றாங்க. பட் அந்த நேரத்துல முக்கியமான மசோதாக்கள், முக்கியமான சில அறிக்கைகள் எல்லாம் தாக்கல் செஞ்சு அதை வாக்கெடுப்பு மூலியமா வழக்கம் போல நிறைவேற்றிட்டாங்க. அதை நிறைவேற்றி முடிஞ்ச உடனே இப்ப என்ன பேசணுமா, என்னன்னு பேசலாம் அப்படின்னு சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு கேட்டுட்டு திருப்பி அவையை ஒத்தி வைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரிதான் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குதே தவிர இதை ஆக்கப்பூர்வமா கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணம் மத்திய அரசு கிட்ட இல்லையோ அப்படின்ற விஷயம் வெளிப்படுது. இன்னொரு பக்கம் மாநிலங்களவையிலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி விஷயம்தான், எதிர்கட்சிகள் பேச அனுமதிக்கப்படலை அப்படின்றதுனால எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சும் போயிட்டாங்க. அங்க வழக்கம் போல கேள்வி நேரம் அதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்தியா சார்ந்த மிக முக்கியமான 2 விஷயங்கள் விவாதிக்கப்படாம தட்டி கழிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் என்ன சொல்ல போறாங்க, பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேசுவாரு, 1962 நேரு அவர்கள் இருந்தப்போ சீனா நம்ம மேல போர் தொடுத்தது அப்படின்ற 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை தான் முன்னெடுத்துட்டு போறாங்களே தவிர அவங்களுடைய இராணுவ தளபதி நரவானே அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த முக்கியமான குற்றச்சாட்டுகள், கிட்டத்தட்ட அனைத்து பொறுப்புகளையும் பிரதமர் நரேந்திர மோடி கை கழுவினாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பத்தி அவங்க பேசுவாங்களா அப்படின்னு கேட்டால் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். அதனால்தான் இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்ன பிரதமர் நரேந்திர மோடியுடைய பிம்பம், ஏன்னா சீனாவுக்கு எதிரான கடுமையான நிலைப்பாட்டை எடுப்பேன் அப்படின்னு சொன்னவர் 2 மணி நேரம் அமைதியா இருந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தை இராணுவ தளபதி கிட்ட கொடுத்துட்டார். இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய அந்த மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு இவங்க இறங்கி போயிட்டாங்களோ அப்படின்ற இன்னொரு கேள்வியும் எழுது. இப்படின்னு 2 பக்கத்திலிருந்தும் உள்நாட்டிலிருந்தும் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சிக்கல் வரக்கூடிய நாட்கள்ல பெரிய அளவில் இருக்கும். நாடாளுமன்றத்தில் நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் சம்பந்தமா வந்துகிட்டே இருக்கு. ஸோ என்னால் இந்த ஒரு வீடியோல இவ்வளவுதான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. இதை தாண்டி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இந்த சினாரியோ எப்படி பார்க்குறீங்க, சீனாவுடைய ஆக்கிரமிப்பு, அதை பிரதமர் நரேந்திர மோடி கை கழுவின விதம், அமெரிக்காவுடைய அந்த மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு போயிருக்கிறான்னு உங்களுக்கு தோணுதா, இல்ல இதெல்லாம் சர்வதேச ராஜதந்திரம், அதை சரியாதான் மோடி செஞ்சுட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.